சற்று முன் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த நத்தம் விஸ்வநாதன் உச்சக்கட்ட அதிர்ச்சியில். எடப்பாடி அதாவது தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கும் நிலையில் மாற்றுக் கட்சியை சேர்ந்த பல முக்கிய புள்ளிகள் தொடர்ந்து திமுகவில் இணைந்த வண்ணம் இருக்கிறார்கள். அந்த வகையில் அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியான அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தார். அதற்கு பிறகு மைத்ரேயன் திமுகவில் இணைந்தார். அடுத்து ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மனோஜ் பாண்டியன், வெல்லமண்டி நடராஜன் உள்ளிட்ட முக்கிய புள்ளிகளும் திமுகவில் இணைந்தனர். இவர்களுக்கு அடுத்தபடியாக அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சரான ஓபிஎஸ் அவர்களே திமுகவில் இணைந்தது என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக எடப்பாடி அவர்கள் எப்படி இந்த தேர்தலை சமாளிக்கப் போகிறார் என்பது கேள்விக்குறியாக இருந்து வரும் இந்த சூழ்நிலையில் திடீரென அதிமுகவின் மிக முக்கிய புள்ளியான நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் திமுகவில் இணைய முடிவெடுத்திருக்கிறார் என்று தகவல் வெளிவந்துள்ளது. இந்த தகவல் ஒட்டுமொத்த அதிமுகவினருக்கும் பேர் அதிர்ச்சியை கொடுத்து வருகிறது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து திமுகவின் சார்பில் ஆண்டி அம்பலம் களமிறங்கினார். தேர்தல் முடிவுகள் வெளியான போது திமுகவின் ஆண்டி அம்பலத்தை விட 11,932 வாக்குகள் அதிகமாக பெற்று நத்தம் விஸ்வநாதன் அபார வெற்றி பெற்றார். மேலும் நத்தம் விஸ்வநாதன் 1999 ஆண்டு நத்தம் தொகுதிக்கு நடந்த இடைத்தேர்தலில் வென்று முதல் முறையாக எம்எல்ஏவானார். 2001, 2006, 2011 சட்டமன்ற தேர்தலிலும் அதே தொகுதியில் வெற்றி பெற்று தொடர்ந்து எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் வென்ற இவருக்கு ஜெயலலிதா தலைமையிலான அமைச்சரவையில் மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு அமலாக்கத்துறை அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. ஜெயலலிதா அவர்களுக்கு அடுத்த அதிகாரமிக்க 4 அணியில் ஒருவராகவும் நத்தம் விஸ்வநாதன் இருந்தார். கடந்த 2016 சட்டமன்ற தேர்தலில் நத்தம் தொகுதியில் மீண்டும் போட்டியிட இவருக்கு வாய்ப்பளிக்காமல் ஆத்தூர் தொகுதியில் பெரியசாமியை எதிர்த்து இவரை ஜெயலலிதா அவர்கள் களமிறக்கினார். அந்த தேர்தலில் இவர் தோல்வியடைந்தார். இதனால் திண்டுக்கல்லை சேர்ந்த மற்றொரு மூத்த தலைவர் திண்டுக்கல் சீனிவாசனை அமைச்சராக்கினார் ஜெயலலிதா. இதனால் நத்தம் விஸ்வநாதன் அவர்களின் செல்வாக்கு சரிந்தது. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் நத்தம் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பதவியேற்றார். தற்போது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த மிகப்பெரிய பொறுப்பாக கருதப்படும் அதிமுக துணை பொதுச் செயலாளராக இவர் பணியாற்றி வருகிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் நத்தம் தொகுதியில் போட்டியிட பணிகளை மேற்கொண்டு வருகிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் குறிப்பாக திண்டுக்கல் சீனிவாசன் கை ஓங்கியிருந்த காலம் திண்டுக்கல் அதிமுக என்றாலே சீனிவாசன் என்ற நிலை இருந்தது. திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் 5 முறை போட்டியிட்டு 4 முறை வெற்றி பெற்றதால் மாவட்டத்தில் உள்ள குக் கிராமங்களில் கூட சீனிவாசன் ஏக பிரபலமாக மாறினார். கடந்த 2000 ஆண்டு அதிமுக பொருளாளர் என்ற உயர்ந்த பதவியை இவருக்கு கொடுத்து சென்னைக்கு அழைத்து கொண்டது கட்சி தலைமை. அதன் பிறகு திண்டுக்கல்லில் தனக்கு நம்பிக்கையான ஆள் தேவை என்பதால் நத்தம் விஸ்வநாதன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளராக பதவி வாங்கி கொடுத்தார் சீனிவாசன். அதே சமயம் அந்த காலகட்டத்தில் திண்டுக்கல்லை தாண்டி நத்தம் விஸ்வநாதனையும் பெரியகுளத்தை தாண்டி பன்னீர்செல்வத்தையும் யாருக்கும் தெரியாது. அதே போல அன்றைய காலகட்டத்தில் ஜெயலலிதா அவர்களை சந்திக்க கூட சீனிவாசனின் அனுமதியை வேண்டி நின்ற நத்தம் விஸ்வநாதனும் பன்னீர்செல்வமும் இன்றைக்கு அதிமுகவின் அடையாளமாக இருக்கும் நிலையில் மாவட்ட அவைத்தலைவர் என்ற பொறுப்புடன் திண்டுக்கல்லில் ஒரு ஓரமாக இருக்கிறார் சீனிவாசன். அரசியலில் ஏற்பட்ட சில மாற்றங்களால் சீனிவாசனிடமிருந்து பொருளாளர் பதவி பறிக்கப்பட்டு சில காலம் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள அரசு அதிகாரி போல ஓரங்கட்டப்பட்டு இருந்தார். மேலும் அந்த காலகட்டத்தில் ஆண்டிப்பட்டி தொகுதியில் நின்ற ஜெயலலிதா அவர்களுக்காக ஓடி ஆடி வேலை செய்தவர்தான் நத்தம் விஸ்வநாதன். அம்மாவின்
குட் புக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக இடம் பிடித்தார். சீசா விளையாட்டு போல நத்தம் விஸ்வநாதன் மேலே வர வர சீனிவாசன் கீழே இறங்கிக் கொண்டே இருந்தார். தற்போது அதிமுக மாவட்ட அவைத்தலைவராக சீனிவாசனும் மாவட்ட செயலாளராக விஸ்வநாதனும் இருக்கிறார்கள். இருவரும் நட்புடன் இருப்பது போல வெளியே காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் கனகனவென்று நெருப்பு எரிந்து கொண்டுதான் இருக்கிறது என்று விவரம் அறிந்த அதிமுக பொறுப்பாளர்கள் கூறுகின்றனர். மேலும் கடந்த 2011ஆம் ஆண்டில் அதிமுக ஆட்சியில் நத்தம் விஸ்வநாதன் அமைச்சராக பதவி ஏற்ற பிறகு இருவருக்குமான பனிப்போர் பகிரங்கமாகவே வெடித்தது. அதிமுக சார்பாக நடக்கும் கூட்டங்கள் விழாக்களில் சீனிவாசனின் பெயர் இல்லாமல் பார்த்து கொள்ளப்பட்டது. விஸ்வநாதனின் ஆதரவாளர்கள் தவறிப்போய் சீனிவாசன் பெயரை அச்சடித்த பிளக்ஸ் பேனர்களில் அவருடைய பெயர் மட்டும் வெள்ளைத்தாள் ஒட்டி மறைக்கப்பட்ட நிகழ்வுகளும் நடந்தேறியது. மேலும் அரசியலில் ஓடி ஆடி அசந்து போய் கிடந்த சீனிவாசன் அவர்களால் எதுவும் செய்ய முடியாமல் வெறுமனே வேடிக்கை மட்டுமே பார்க்க முடிந்தது. சுத்தமாக ஓரம் கட்டாமல் மாவட்ட அவைத்தலைவர் பதவியாவது கிடைத்ததே என்ற எண்ணத்தில் நடந்த புறக்கணிப்புகளை கண்டும் காணாதது போல வலம் வந்து கொண்டிருக்கிறார் சீனிவாசன். குறிப்பாக அதிமுக இளைஞர் இளம் பெண்கள் பாசறை சார்பான விழாக்களில் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டார் சீனிவாசன். தொடர்ந்து சீனிவாசனின் ஆதரவாளர்கள் ஓரங்கட்டப்பட்டு கட்சியின் அனைத்து பதவிகளிலும் விஸ்வநாதன் ஆதரவாளர்களே அமர்த்தப்பட்டார்கள். சீனிவாசனின் ஆதரவாளர்களாக இருந்த சிலரும் விஸ்வநாதன் பக்கம் விசுவாசத்தை காட்ட தொடங்கிவிட்டார்கள். அம்மாவின் கடைக்கண் பார்வையாவது பட்டால் போதும் என்ற எண்ணத்தில் தன்னுடைய மகன் திருமணத்தை ஜெயலலிதா தலைமையில் சென்னையில் நடத்தினார் சீனிவாசன். எதிர்பார்த்த பலன் கிடைக்காவிட்டாலும் அதற்கு பிறகு மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் சீனிவாசன் பெயர் மீண்டும் இடம் பிடித்தது. அதிலும் முக்கியமாக அதிமுக ஐவரணிக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் காரணமாக நத்தம் விஸ்வநாதன் மாவட்டத்தில் நடக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதில்லை. ஜெயலலிதா பிறந்தநாளை முன்னிட்டு திண்டுக்கல்லில் நடந்த 68 ஜோடி திருமணம் கூட தலைமை கழக அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில்தான் நடைபெற்றது. அதற்கு அடுத்த நாள் நத்தத்தில் தனியார் கல்லூரி ஒன்றில் மாவட்ட நிர்வாகம் சார்பாக மிகப்பெரிய அளவிலான தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முதல் நாள் மாலை வரை நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பார்வையிட்டு கொண்டிருந்த விஸ்வநாதன் அடுத்த நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்கவில்லை. அமைச்சர் மோகன் தலைமையில் நிகழ்ச்சிகள் நடந்து முடிந்தது. சென்னையில் இருந்து அவசர அழைப்பு வந்ததால் சென்னை சென்று விட்டார். இதனால் கலந்து கொள்ள முடியவில்லை என காரணமும் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 6ஆம் தேதி பழனியில் நடந்த அதிமுக சாதனை விளக்க கூட்டத்தில் விஸ்வநாதன் பங்கேற்பார் என விளம்பரம் செய்யப்பட்டிருந்தது. நடிகர் ராமராஜன் கலந்து கொண்ட அந்த கூட்டத்திலும் நத்தம் விஸ்வநாதன் கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அதற்கு பதிலாக அந்த நிகழ்ச்சியில் திண்டுக்கல் சீனிவாசனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. எனவே திண்டுக்கல் அதிமுகவில் விஸ்வநாதன் ஓரங்கட்டப்பட்டு மீண்டும் திண்டுக்கல் சீனிவாசனை முன்னிலைப்படுத்த எடப்பாடி தலைமை விரும்புகிறதா என்ற எண்ணத்தை தொண்டர்களிடையே ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கேற்ப விஸ்வநாதனை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளும் பல்வேறு யூகங்களை கிளப்பி இருந்தது. இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே மன வருத்தத்தில் நத்தம் விஸ்வநாதன் இருந்திருக்கிறார். எடப்பாடி மீது அதிருப்தியில் இருந்தாலும் வெளிப்படையாக அறிவிக்காமல் எந்த ஒரு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்காமல் நத்தம் விஸ்வநாதன் இருந்து வந்தார். இந்த நிலையில் தற்போது அதிமுகவே வேண்டாம் என்று முடிவெடுத்து நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் அதிமுகவிலிருந்து விலகி ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் இது தொடர்பாக திமுக உயர்மட்ட தலைவர்களிடம் நத்தம் விஸ்வநாதன் அவர்கள் பேசி வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டு இருக்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.